எல்லாத்துக்குமே இந்த உலகத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்ல. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா நண்பர்கள் எல்லாமே சில காலங்கள் வரைக்கும் தான் உங்க கூட இருப்பாங்க. எனக்கு நினைவு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்கூல்ல ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அப்புறம் காலேஜ்ல ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அவ்வளவுதான். ஒரு காலம் வரைக்கும் நிரந்தரமா யாருமே இல்லை. சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்ககிட்ட பணம் இருக்கும் போது சிலவங்க இருப்பாங்க, நீங்க நல்ல காரியம் உங்களுக்கு செய்யும் போது உங்களை தூக்கி கொண்டாடுவாங்க. அதுவே நீங்க ஒரு அவமானத்துக்குள்ள போகும் பொழுது, உங்க பெயருக்கு ஒரு கெட்ட பெயர் வரும் பொழுது, உங்களை சுற்றி அவமானங்கள் இருக்கும் பொழுது உங்களை கூட இருக்க மாட்டாங்க. ஆனா நண்பன் என்பவன் எப்படி இருக்கணும்னு சொல்லி பைபிள் சொல்லுது தெரியுமா? நீதிமொழிகள் 17:17 வாசிங்க பார்ப்போம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். உங்ககிட்ட பணம் இல்லாத போதும் உங்களோடு இருப்பான், நீங்க உடஞ்ச போது உங்களோடு இருப்பான், திருப்பி சகல புகழ், சகல மேன்மை, சகல ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வரும் பொழுதும் உங்களோடு இருப்பான். உங்களை எக்காரணத்துக்கும் உங்களை விட்டு போக மாட்டான், உங்களை யாரிடத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டான். சில புது உறவுகள் வரும் பொழுது, சில இப்போ சமீப நாட்களா எனக்கு வர மெயில்ஸ் மெசேஜ் எல்லாம், எனக்கு புது ஃப்ரெண்டை பார்த்தோன்னு அவங்க எல்லாம் போயிடுறாங்க. ஆனா நண்பன் என்பவன் யாரு தெரியுமா? உன்னை எல்லாத்துலயும் இன்க்ளூட் பண்ணுவான். புது ஃப்ரெண்டை பார்த்தாலும் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். புது குடும்பத்தை பார்த்தாலும், அவங்க அப்பா அம்மாவை பார்த்தாலும் அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். சகல காரியத்தில் கை கொடுத்து உன்னோடு கூட இருப்பான். முக்கியமா உங்களோட தொடர்பில் இருப்பான். அட்லீஸ்ட் ஒரு வாரமாச்சும் போன் பண்ணி எப்படி இருக்க, சாப்பிட்டியா என்று உங்களை விசாரிக்கிறவனா இருப்பான். ஆனா என்ன கேட்டீங்கன்னா, இந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும், இந்த நண்பர்கள் எல்லாம் நிரந்தரமா வந்ததில்லை. உங்களுக்கு துரோகம் செஞ்சதா இருந்ததில்லை, செஞ்சிருப்பாங்க, உங்களை பத்தி பேசியிருப்பாங்க, உங்க ஆப்போசிட்ல போய் உங்க தெரியாத நபர்கள்ட்ட போய் சில சேம் சைட் கோல் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனா இந்த நண்பர்கள் நிமித்தமா என்ன சோழ்ந்து போயிட்டு ஒரு நாள் ஆண்டவர் பாதத்தில் உட்காரும் பொழுது உண்மையான நண்பர் இயேசு பார்த்தேன். ஆமா, இந்நாள் வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருந்திருக்காங்க. ஆனா எப்போ நண்பர்கள் துரோகம், கண்ணுக்கு தெரிகிற, நல்லா கேளுங்க, நல்லா இருக்கும், கண்ணுக்கு தெரிந்த நண்பர்கள் உங்களுக்கு துரோகம் செய்து உங்களை அவமானப்படுத்தி உங்களை பின்னாடி குத்துற மாதிரி இருக்குது. ஆனா கண்ணுக்கு தெரியாத நண்பரை ஒருத்தரை காட்டுறேன், அதுதான் என் இயேசு. கண்ணுக்கு தெரியலதான், ஆனா உங்களுக்கு நன்மை செய்வார், உங்களை கை பிடிச்சு தூக்குவார். எல்லா சீக்ரெட்ஸும் அவர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அவர் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டார், யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டார். அந்த நண்பரை நீ பிடிச்சிட்டீங்கன்னா அவரை கூப்பிட்டு போங்க. அவர் உங்க கூட எல்லா காலத்திலும் ஆபத்திலையும் கூட இருப்பாரு, பணம் இல்லாத போதும் கூட இருப்பாரு, உறவுகள் பிரிந்த போதும் கூட இருப்பாரு, முக்கியமா உன் தனிமையிலும் கூட இருப்பாரு, உன்னுடைய வேதனையிலும் கூட இருப்பாரு. அந்த நண்பரை பிடிச்சுக்கிறீங்களா? இயேசு இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டா பிடிச்சுக்கோங்க. உங்களுக்காய் சகலத்தையும் கண்ணுக்கு தெரியறவள கூப்பிட்டு ஆலோசனை கேட்டு உங்களை விட்டுட்டு போறாங்களா? இன்னைக்கு கண்ணுக்கு தெரியலதான் இயேசு, ஆனா அவரை கூப்பிட்டீங்கன்னா ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன்னு சொன்னார். ஆவேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு உண்மையான நண்பரை நீங்க போகும்போது கூட்டிட்டு போறீங்க. உனக்கு நன்மை செய்கிற நண்பன், உனக்கு தோள் கொடுக்கிற நண்பன், உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிற நண்பன், உன்னோட வளர்ச்சியிலையும் சந்தோஷப்படுவாரு, உன்னுடைய ஆசீர்வாதத்துல சந்தோஷப்படுவாரு, மேல பொறாமப்பட மாட்டாரு. அந்த நண்பன் தான் ஆரம்பிச்சீங்களே அந்த இயேசு. இன்னைக்கு அந்த நண்பனை கை கோத்திக்கோங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச நண்பனை இத்தனை நாள் நீ இருந்து என் கூட குளிப்பறிச்சது போதும். இன்னைக்கு நான் அறிஞ்ச என் இயேசு என் நண்பரா இருக்கிறார். அவருக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என் கதை முற்றிலும், என் பிளாஷ்பேக், என் ஃபியூச்சர் பிளான்ஸ், நான் எங்கெல்லாம் விழுந்து எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் என் கரத்தை பிடிச்சு நடத்துவார். என் எண்ணங்கள் எல்லாம் புரிஞ்சிருக்கிறாரு, என்னை கைவிட மாட்டார்னு சொல்லி அவரை நண்பராக ஏற்றுக்கொள்றீங்களா? கையை தட்டி சொல்லுங்க, ஆமென், ஆமென், ஆமென்.